வாழ்க வளமுடன். இப்போது ராசி பலன்கள் வரிசையில் அதாவது ஜூலை மாதத்தினுடைய ராசி பலன்கள் வரிசையில் 6வது ராசியான கன்னி ராசிக்கான ஜூலை மாத பலன்கள். பொதுவாக கன்னி ராசி அப்படிங்கிறது ஒரு தெய்வீகமான ஒரு புரிதல் உள்ள, அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கான 6வது ராசி. இது ஒரு நல்ல புரிதல் இருக்கும். எந்த வேலையை விட்டாலும் அதை சரியாக செயல்படக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த ராசியினுடைய அதிபதி புதன் எதையும் உடனே புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி மிக்கவர். அதுவும் இந்த ராசிநாதனான இந்த மாதத்தில் புதன் ராசிநாதனும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் 11வது பாவத்தில் அற்புதமாக இருக்கிறார். அதுவும் குரு பகவானுடைய நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறது. மிக அற்புதம். எதையெல்லாம் எண்ணணும், எதெல்லாம் செய்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியங்களையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல தெளிவு இருக்கும். தொழிலில் நல்ல வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு ஏற்படும். திருமண தடை இருந்தால் அதெல்லாம் நீங்கி சரியான முறையில் செயல்பாட்டுக்கு வரும். புத்திசாலித்தனம் நல்ல உயரும். இந்த படிப்பு அறிவில் பிஹெச்டி இந்த மாதிரி துறையில் ஏதாவது பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பிஹெச்டி எல்லாம் கைகூடக்கூடிய தன்மை ஏற்படும். முக்கியமாக கல்விக்கு புதன் தான் அதிபதி. அவர் தான் நல்ல அற்புதமான கன்னிராசிக்கு, பொதுவாக கண்ணீருக்கு நிறைய வளங்களை சேர்க்கக்கூடிய தன்மை உள்ளவர் அவர். அதுவும் 11ஆம் இடத்துல புனர்பூச நட்சத்திர சாரத்தில் நல்ல நிலையில் இருக்கிறார். அதுபோல் அதாவது வியக்கத்தக்க கூடிய அளவிற்கு முன்னேற்றம் ஏற்படும். நம்ம என்னதை எதிர்பார்த்திருந்தோம்னா அதை விட அதிகமான முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல புத்திசாலித்தனம் உயரும். அதே போல் லக்ன இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிரனும் அற்புதமாக 11ஆம் பாவத்திலே இருக்கிறார். அதாவது தந்தையால் வருமானம், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். காதல் இருந்தால் அந்த காதல்கள் செட் ஆகும். குடும்ப அமைப்பு புதியதாக சீராகும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்துக்கான அத்தனை செய்திகளும் சரியான முறையில் வாய்க்கப்பெறும். அதுபோல் ஒரு 2வது திருமணத்திற்கான ஏதேனும் ஆசைப்பட்டிருந்தால், அதாவது டைவர்ஸ் ஆனவங்க இவங்கெல்லாம் 2வது திருமணத்துக்கு ஏதாவது ரெடி பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கு 2வது திருமணம் நடக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் வரும். நல்ல வருமானம் வரும். தந்தையனாலையும் வருமானம் வரும். இது இசை, நாட்டியம் இதெல்லாம் கற்றுக்கலாம்னு ஆசைப்படுறவங்களுக்கு கூட இது இசை நாட்டியம்னா பொதுவாக புதன், குரு, சுக்கிரன் இவங்க 3 பேருடைய காம்பினேஷன்னால் இதெல்லாம் வாய்க்கப்பெறும். அதே போல் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய தன்னிறைவு ஏற்படும். அதுபோல் பால் பண்ணை, 4 கால் ஜீவன்கள்னால நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 4 கால் ஜீவன்கள்னால் நம்ம மாடு, ஆடு இது மாதிரி விவசாயத்துறையில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுபோல் இந்த செவ்வாய் உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் இருக்கிறது. அதாவது இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் 8வது இடத்துக்கும் அவர் சம்மந்தப்பட்டு 9வது இடத்துல அவர் இருக்கிறதுனால அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இடம் செவ்வாய்க்கு வேண்டுமானால் நல்ல இடமா இருக்கும். சூரியனுடைய நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கலாம். அவர் 12ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியனுடைய நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறதுனால அப்பப்போ அப்பா கூட சண்டை ஏற்படலாம். தைரியமாக எதையாவது பண்ண போய் பிரச்சனைகளை போய் மாட்டிக்கலாம். சில நேரங்களில் கைது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அமையும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக. ஏன்னா 3 8 9ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லை, அவர் 12ஆம் இடத்து அதிபதி சாரம் வாங்கியிருக்கிறது ஒரு சரியான சூழல் இல்லை. அதனால் சில நேரங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு எதுவுமே இல்லாதவே சில நேரங்களில் சிறைச்சாலைக்கு போய் வர்றதுக்கான சூழ்நிலைகள் அமையலாம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு சூழ்நிலை அமையலாம். இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் உங்களுக்கு சரியான சூழ்நிலையில் இல்லை. அதே போல் திருமண அமைப்பு நல்லா இருக்குது. காதல் விவகாரங்கள் நல்ல அமைப்பாக இருக்கும். 5ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதியான சனி பகவான் நல்ல நிலையில் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால காதல் கைகூடும். என்ன கலப்பு திருமணமாக அமையும்.
நம்மளுடைய தகுதிக்கு குறைவான நபர்களோடு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதாவது கலப்பு திருமணம் அமையும், அல்லது பொருளாதாரத்தில் குறைவான நபர்களோடு திருமணம் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஆனால் காதல் வெற்றி பெறும். சில சண்டை சச்சரவுகளுக்கு இடையில் காதல் வெற்றி பெறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கும். எதிரிகளினுடைய தொல்லை குறைவாக இருக்கும். ராகு 6ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால எதிரிகளினுடைய தொல்லை குறைவாக இருக்கும். எதிலும் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் வயிற்றில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுறதுக்கான அஜீரண கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். இதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் கேது 12ஆம் இடத்துல இருக்கிறார். கேது 12ஆம் இடத்துல இருக்கிறது போதும் எதிரிகள் தொல்லையெல்லாம் இருக்காதும். ஆனால் புனித யாத்திரைகள் ஏற்பட்டு புனித யாத்திரைகள் மூலம் கோயிலுக்கு போகிறது, இதனால் செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுவும் கேது தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்திலேயே இருக்கிறார். கேது அவருடைய சொந்த நட்சத்திர சாரத்திலே இருக்கிறனால தெய்வ காரியங்களுக்காக செலவிடலாம். கோயில் கும்பாபிஷேகங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கான சூழ்நிலைகள் அமையும். இதை மாதிரி செய்யும்போது நிறைய ஆற்றல்கள் பெருகும். பொருளாதார வளர்ச்சி, இதுக்கு தகுந்த பொருளாதார வளர்ச்சியை தெளிவாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நிரம்ப புத்திசாலித்தனம் ஏற்படும். அதாவது புனித யாத்திரை கண்டிப்பாக மேற்கொள்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல் சூரியன் 12ஆம் இடத்ததிபதி போய் 10வது பாவத்தில் உட்கார்ந்துருக்கிறார். 12ஆம் இடத்ததிபதி 10வது பாவத்தில் அமர்ந்திருக்கிறதுனால தொழில் வேலை வாய்ப்புகள் நல்ல நிலையில் தான் இருக்கும். அது தொழிலுக்காக முதலீடுகள் போடுறதுக்கான சூழ்நிலை அமையும். அரசு அலுவலகங்களில் எதையும் லஞ்ச லாவண்யங்கள் கொடுத்து சில பிரச்சனைகளை சரி பண்ணிக்கிட்டு வர்றதுக்கான சூழ்நிலைகள் அமையும். வாழ்க வளமுடன். கிரகம் இருக்கிற எல்லாத்த பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் தெளிவாக சொல்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிந்தவரை தவறு வராமல் சொல்கிறோம். அப்படி இருந்தால் அதை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். எல்லாம் இறைவன் நல்லதே நடக்கட்டும்.